கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் என்கின்ற தலைப்பின் இன்று முதல் தினமும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் தினம் ஒரு தேவ மனிதர் உங்களோடு இணைப்பில் இருக்க போகின்றார். சுவிசேஷமே என் சுமை என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக தேசங்களில் மாபெரும் சுவிசேஷ பாரத்தையும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நேரலை நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் இந்திய தேசத்தில் சுமார் 130 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே 130 கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதன் நடுவில் நாம் கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம், தெய்வமாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நேரலையில இணைந்திருக்கிறீங்க. ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இதை உங்க பேஜ்ல, உங்க பேஸ்புக்ல இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின் பேரில் ஒரு மாபெரும் எழுப்புதலையும் சுவிசேஷ பாரத்தையும் தேசமெங்கும் கொண்டு போவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில, ஊழியத்தில் அவர் செய்ய போகிறார். ஆமென். சுமார் 130 கோடி ஜனங்கள் இந்த இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருமே நாம தெரிந்த உண்மையே, தெரிந்ததே. இந்திய தேசத்தில் பல தரப்பட்டதான மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்தி, பெங்காலி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, உருது, கன்னடம், ஒடியா, பஞ்சாபி, அஸ்ஸாம், மைத்திலி அப்படின்னு சொல்லி இன்னும் நமக்கு தெரியாத பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்கின்ற நம்முடைய இந்திய தேசம். இதில் நாம்
பேசும் மொழி சிறப்பு மிக்க மொழியாக நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா, காரணம் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 400 ஆண்டுக்கு முன்பு தமிழ் பேசும் மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று உண்மை உங்களுக்கு தெரிந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டில் சுமார் 7 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டார்கள். நினைச்சு பார்த்தாலே ஒரு 7 கோடியா நமக்கு பெருசா போயிருது. 7 கோடிக்கு அதிகமான மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு 38 மாவட்டங்களை அடங்கியது இந்த நம்முடைய தமிழ்நாடு. இது எல்லாருக்கும் தெரிந்தது. மாத்திரமல்ல, 16 பெரிய நகரங்கள் உண்டு, 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள், 528 பேரூராட்சிகள், 385 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 12,524 ஊராட்சி மன்றங்கள். மாத்திரமல்ல, 16,490 கிராமங்களை கொண்ட நம் தமிழகத்தில் இரட்சகரை அறிந்தவர்கள் மிக சொற்பமே, மிக மிக சொற்பம். இவ்வளவு 130 கோடி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்தில், குறிப்பாய் தமிழகத்துல மாத்திரம் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் மிக சொற்பமான மக்களே. அன்புக்குரியவர்களே, இன்னும் இயேசுவை அறியாதோர், இயேசுவை குறித்து கேள்விப்படாதோர் இன்றைக்கு அநேகர். அழிவின் பாதை சுவிசேஷ வேலைகளை செய்த சபை இன்னும் செயல்பட வேண்டிய கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் ஒவ்வொரு மேல விழுந்த கடமை என கருதி சுவிசேஷத்தை பறைசாற்றுவோம். இயேசுவின் அன்பை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவோம். சுவிசேஷத்தை உண்டாக்குவோம். தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை பார்த்து காத்திருப்போம். தேசம் தேவனை சந்திக்கட்டும். ஆமென். நிச்சயம் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை, மறுரூபத்தை காக்க போகிறார். ஒருவேளை இந்த லாக்டவுன்ல என்ன எப்படி முடியும், எப்படி என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறி போய்விடும், அல்லது எப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது சொன்ன காரியங்கள், உலகத்துல கொள்ளை நோய்கள், வாதைகள் அத்தனை வரும். ஆனாலும் நாம் ஆராதிக்க எகிப்து ஜனங்களை வாதைகளின் மூலமாய், கொள்ளை நோய்களின் மூலமாய் கர்த்தர் பல காரியங்களை செய்து விடுவித்து கொண்டு வந்தார். காரணம், அவர்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, எங்கள் நேரலையில இணைந்திருக்கிறவர்களை உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நேரலையிலே சிலர் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் டேவிட் அவர்களை நான் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். நிச்சயம் கர்த்தர் அவர்கள் மூலமாய் வரப்போகிற நாட்களில் அவரும் இந்த நேரலையில பேச இருக்கிறார். மாத்திரமல்ல, பிரதர் ஸ்டாலின் அருமையான நண்பர், என்னுடைய தம்பி ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அருமையான பாஸ்டர் பால் ஆரோன் என்னுடைய நண்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதை அனைவருக்கு பகிர்ந்து கொள்ளும்போது அனைவருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் மாபெரும் மாற்றத்தை பேசுவத போவதால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல ஒரே நேரத்தில் என்னுடைய துணையாளரை மற்றும் என்னுடைய துணையாளரை இணைந்து இப்பொழுது நேரலையில் நம்முடன் இணைந்திருக்கும் பாஸ்டர் ரீகன் கோமஸ் கணக்கு நான் கொடுக்க போறேன். மீதமுள்ள நேரங்களில் அவர் இருக்க போகிறார். தேவதாசன் மூலமாய் கர்த்தர் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். துணையாளர் ஜெப வீடு ஊழியங்கள் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அருமையான
நிகழ்ச்சிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சுவிசேஷமே என் சுமை என்கிற அருமையான ஒரு தலைப்பின் மூலம் உங்களை சந்திப்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பாஸ்டர் ரீகன் தனசேகர் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இள வயதிலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியத்தை செய்து வருகிறவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர் வழியாக கர்த்தர் அநேக பாடல்களை கொடுத்து வருவதற்காக, விசேஷமாக ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஜெபிக்கிற மனிதனாய் நிற்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இருக்கிற அவரையும், அவர் ஊழியங்களையும், அவர் பெற்றோரையும், குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சில நிமிடங்கள் கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஏசையா, என் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா, ஆசையாய், இன்னும் ஆசையாய், என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஒரு கர்த்தரை பாடுங்க. தேங்க்யூ. ஆமென். ஏசையா, எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா, ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா, ஏசையா. தேங்க்யூ. என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா, ஆசையாய், தேங்க்யூ அப்பா, உம்மை பாடுதையா. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர், சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். ஆமென். தெரிந்தெடுத்த அன்பே, ஸ்தோத்திரம். சிங்காரமாக்கினீர். சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவே இந்த அன்பையே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த அன்பையே உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா, ஏசையா, அந்த நாமத்தை சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. பிள்ளைகள் ஹல்லேலூயா, உம்மை பாடுதையா. உண்ணவோ முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ஏக்கமெல்லாம் நீங்க தான்ப்பா. ஆமென். தேங்க்யூ. ராஜா, நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா, ஏசையா, தேங்க்யூ.
பாடுதையா இன்னும் ஆசையா ஆமென். மலைகள் குன்றுகள் பாடுதையா மலைகள் குன்றுகள் மறைந்தே போனதப்பா, நீங்க மட்டும் ஒரு போதும் என்னை விட்டு விலகலப்பா. மலைகள் குன்றுகள் மறைந்தே தேங்க்யூ. நீங்க மட்டும் ஒரு போதும் என்னை விட்டு விலகலப்பா. கைவிடாமல் என்னையும் காப்பாற்றினி, கண்மலை மேல் என்னை வைத்து அழகு பார்க்கின்றீ. கைவிடாமல் என்னையும் தேங்க்யூ. மலை மேல் என்னை வைத்து அழகு பார்க்கிறீர். மீண்டும் கைவிடாமல் என்னையும் காப்பாற்றினவரே மலை மேல் என்னை வைத்து அழகு பார்க்கிறீர். கைவிடாமல் கைவிடாமல் என்னையும் காப்பாற்றினீர். கண்மலை மேல் என்னை வைத்து அழகு பார்க்கின்றீர். உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. தேங்க்யூ ஏசையா, என் ஏசையா, என் இதயமெல்லாம் தேடுதையா தேடுதையா. ஆசையா இன்னும் ஆசையா உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. உயிருள்ள நாட்களெல்லாம் நன்றிகள் சொல்லுவே, உம்மையே நோக்கி நான் என்றுமே ஓடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் நன்றி சொல்லுவப்பா. உம்மையே நோக்கி தேங்க்யூ. என்றுமே ஓடுவேன். இன்னும் உம்மை நெருங்கி நான் சேர வேண்டுமே, இரவும் பகலும் உமக்காக வாழ வேண்டுமே. இன்னும் உம்மை நெருங்கி தேங்க்யூ. சேர வேண்டும். சேரணும்பா. இரவும் பகலும் உமக்காக தேங்க்யூ. வாழ வேண்டுமே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா, எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா ஆசையாய் ஆசையா இன்னும் ஆசையாய். உம்மை பாடு. உயிருள்ள நாட்களெல்லாம், உயிருள்ள நாட்களெல்லாம் நன்றிகள் சொல்லுவேன். உம்மையே நோக்கி நான் என்றுமே ஓடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்றிகள் சொல்லுவேன். ஜீசஸ் உம்மையே நோக்கி தேங்க்யூ. என்றுமே ஓடுவேன். இன்னும் உம்மை நெருங்கி நான் சேர வேண்டுமே, இரவும் பகலும் உமக்காக வாழ வேண்டுமே. இன்னும் உம்மை நெருங்கி ஜீசஸ் சேர வேண்டுமே. தேங்க்யூ அப்பா. உமக்காக வாழ வேண்டுமே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏமே. ஏசையா, எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் தேடுதையா தேங்க்யூ. ஆசையா இன்னும் ஆசையா தேங்க்யூ. உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா.
ஏசையா. ஏசையா உம்மை தேடுதையா தேடுதையா ஆசையா இன்னும் ஆசையா உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறே நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறேன். Thank you. நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே. Thank you. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா உயர்த்துகிறோம். மணவாளரே உம்மை மறவே. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே. சேர்ந்து மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே. மீண்டும் உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதான் என் மணவாளரே. உம்மை மறவே. போற்றி போற்றி புகழ்கின்றேன் வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி போற்றி புகழ்கின்றேன் வாழ்த்தி வாழ்த்தி ஏசையா ஏசையா எந்தன் ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா Thank you. இன்னும் ஆசையா என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. உன்னதமானவரே
என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, Hallelujah. நன்றி ராஜா. Hallelujah. Thank you. Hallelujah. எனது ஆற்றலும் நீர்தானையா, எனது வலிமையும் நீர்தானையா, எனது ஆற்றலும் Jesus. நீதானையா, எனது வலிமையும் நீர்தானையா, எனது அரணும் நீர்தானையா, எனது கோட்டையும் நீர்தானையா, எனது அரணும் நீர்தானையா, எனது கோட்டையும். கைகளை உயர்த்தி, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாய் உள்ளமே, விண்ணக பேரின்பமே அப்பா, விண்ணக பேரின்பமே. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோப்பா. Hallelujah. 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 Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. Thank you. Hallelujah. சேர்ந்து சொல்லுவோம் இந்த வார்த்தையை. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம். நீர்தானையா, Thank you, Jesus. ஆசையெல்லாம் மதுரபலக்க. நீர்தானையா, Jesus. தேவையெல்லாம் Jesus. நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, எங்கள் தேவையெல்லாம் நீர்தான். இயேசுநாதா, தேவையானது ஒன்றே. தேவையெல்லாம் நீர்தானே. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம் நடுவே நம்முடைய சமூகம்
நடுவே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம் துணையாளர். அருமையா இந்த ஊழியத்திற்கு அவர்கள் பெயர் வைத்திருப்பதே துணையாளர். ஹல்லேலூயா. இவர் நம்மோடு இருக்கிறார். இவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்தெடுத்தார். இந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். அவரை உயர்த்துவது, அவரை துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், துணையாளர், என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அவரை ஆராதிப்பது நமக்கு பாக்கியமான அனுபவம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடி தேவனை துதிக்க போகிறோம். உம்மை ஆராதிப்பதை என் வாழ்வில் எதுவும் தடை செய்வதில்லை. துதியை என் வாழ்வில் இருந்து எதுவுமே பிரிப்பதில்லை. இந்த புதிய பாடலை எங்களோடு கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். தேங்க்யூ. உம்மை ஆராதிப்பதை என் வாழ்வில் எதுவும் தடை செய்வதில்லை. உம் துதியை என் வாழ்வில் இருந்து எதுவுமே பிரிப்பதில்லை. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஜீசஸ் எதுவுமே பிரிப்பதில்லை. அல்லேலூயா, 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 ஜீசஸ். தேவனே, நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்ததை தடுப்பவர் எவரும் இல்லை. உற்சாகமாய் முழு பலத்தோடு பாடுவோம். எனது காலங்கள் உந்தன் கரத்தில், உம் சித்தம் போல் என்னை நடத்திடுவீர். ஜீசஸ், அல்லேலூயா, 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 ஜீசஸ். Thank you. உம்மை ஆராதிப்பது என் வாழ்வில் ஜீசஸ் என் வாழ்வில் இருந்து சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுவோர்க்கு குறை என்பதில்லை ஐயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுவோர்க்கு குறை என்பதில்லை ஐயா. நல்லவர் நீரே என்று அறிந்தே இயேசுவே உம் அன்பை நான் ருசித்தேன். நல்லவர் இயேசுவே உம் அன்பை நான் ருசித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது கிருபையால் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உமது கிருபையால் சேனைக்குள் பாய்ந்திடுவே. உமது பலத்தினால் மதிலையும் தாண்டிடுவே. உமது கிருபையால். Thank you Jesus. மதிலையும் தாண்டிடுவே. Amen. எதுவும் என்னை ஜெயிப்பதில்லை, என் மீட்பர் உயிரோடு இருப்பதினால். ஜீசஸ்
மீட்பர் உயிரோடு இருப்பதினால் மீண்டும் எதுவும் என்னை ஜெயிப்பதில்லை, என் மீட்பர் உயிரோடு இருப்பதினால். எதுவும் தேங்க்யூ. என் மீட்பர் உம்மை ஆராதிப்பதை இருப்பதினால் உம்மை ஆராதிப்பதை என் வாழ்வில் எதுவும் தடை செய்வதில்லை. உம் துதியை என் வாழ்வில் இருந்து எதுவும் ஏற்பதில்லை. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள். நான் தேங்க்யூ ஜீசஸ். என் ஜீவன் பிரியும் ஓ என் சுவாசம் ஒழியும் வரை தேங்க்யூ. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் ஜீசஸ். தாயினும் மேலாக அன்பு வைத்து தேங்க்யூ அப்பா ஜீவன் இயேசுவே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். தேங்க்யூ. ஆராதிப்பேன். ஆமென். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரைவும் ஜீசஸ். தேங்க்யூ. ரபது ரபது துதிக்கிறோம் மீண்டும். புகழ் பாட வேண்டும். ஜீசஸ். ஓ புகழ் பாட வேண்டும். என் நாட்கள் முடியும் வரை, வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். தேங்க்யூ. உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை உமக்கே. மகத்துவமானவரே ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை. தேங்க்யூ. Glory. மீண்டும் ஆராதனை உமக்கே. ஜீசஸ். ஓ மீண்டும் அதையே பாடுவோம். ஆராதனை, மகிமை, மகிமை. இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உன்னதமான தேவனுடைய அபிஷேகம், உன்னதமான தேவனுடைய அபிஷேகம் நிரப்பட்டும், நிரப்பட்டும். எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் உம்முடைய பிள்ளைகளை சோர்வுகள் நீங்க தட்டி எழுப்புவீராக. அவர்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் உண்டு என்பதை அவர்களோடு பேசுவீராக. ஒரு உயிர்ப்பிக்கிற தேவ அபிஷேகம்,
உயிர்ப்பிக்கிற தேவ பலன் நிரப்பட்டும். ஆராதனை Thank you. ஆராதனை உமக்கே Jesus. உமக்கே ஆராதனை உமக்கே. Hallelujah. Hallelujah. இயேசுவே இயேசுவே hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Amen. And imagine. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அவருடைய கிருபையை நாம் பார்ப்பதற்கு, தேவன் செய்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தோடு இந்த காரியத்தை பாஸ்டர் ரீகன் தனசேகர் அவர்கள் ஆயத்தம் பண்ணி எல்லா தேவ மனிதர்களையும் இணைத்து ஒவ்வொரு நாளும் செய்ய போகிற அந்த காரியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதனால் ஆரம்பமாக இருக்கிற இந்த வேளையிலேயும் தேவன் நம் நடுவே இருக்கிறார். தேவன் இந்த வேலையை ஆசீர்வதித்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஒரு தலைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு? சுவிசேஷமே என் சுமை. இந்த வார்த்தையை பார்த்த உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற வார்த்தை சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் என் சுமையாக மாற. கைகளை உயர்த்தி என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். Thank you, Jesus. உந்தன் நாமம் ஆராதனை 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 Thank you, Jesus. அப்பா ஆராதனை ஆராதனை நண்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட, உண்மையாய் இயேசுவின் அன்பை ருசித்தவனுக்கு, உண்மையாய் அவருடைய மீட்பை பெற்றுக் கொண்டவனுக்குள் அந்த சுவிசேஷ பாரம் இல்லாமல் இருக்காது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய ஆரம்ப நாட்களிலே கேட்பட்ட ஒரு சாட்சி, பீகாரிலே அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஒரு கூட்டத்தில் சொன்ன சாட்சி. அவர்கள் மிஷனரிகள் ஊழியம் செய்த இடத்திலே சுவிசேஷத்தை சொன்னார்கள். சுவிசேஷத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பகுதிக்கு ஒரு நாள் அண்ணன் போயிருந்த போது ஒரு காட்சியை கண்டார்களாம். நடந்தது என்ன? ஒரு வாலிப சிறுவன், அவ்வளவு அப்பதான் அந்த வயசு சிறுவன் தான், 13 வயது 14 வயது இருக்கும்.
போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்டு அப்படி தரையிலே ஒரு பாம்பை போலத்தான் ஊர்ந்து செல்வாரா இந்த தம்பி. அப்ப அங்க உள்ள மிஷனரி சொல்லி இருக்கிறார் அகஸ்டின் இடத்துல, அண்ணன் இவன் என்னோடு கூட சுவிசேஷ ஊழியத்துக்கு வருகிறான் என்று சொல்லி. அவர்களுக்கு ஆச்சரியமா, உண்மையை சொல்லுகிறீர்களா? இந்த நிலையில இருக்கிற இவன் எப்படி ஊழியத்துக்கு வர முடியும் என்று சொன்னார்களாம். அந்த மிஷனரி சொன்ன காரியம், இவனுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொன்னோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, அவனுக்குள் இருந்த வைராக்கியம் என்னவென்றால், நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை என் ஜனத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னால் செல்ல முடியாது, எழுந்து செல்ல முடியாது. ஆகையினால் தன் வாயிலே கைப்பிரதிகளை கவ்விக்கொண்டு இந்த மிஷனரி எங்கெல்லாம் போறாரோ அவர் கூட போய் ஒவ்வொருவருக்கும் அந்த கைப்பிரதிகளை கொடுத்து சுவிசேஷம் சொன்னாராம். இன்றைக்கு அந்த வாலிபன் சிறுவன் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் கேள்விப்பட்ட இந்த சாட்சி இன்றைக்கும் நான் நினைவு கூறுவேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், உண்மையாய் மீட்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் சுவிசேஷ பாரம் ஒரு நாளும் இல்லாமல் இருக்காது. ஆம், ஆகையினால் தான் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்க கேட்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்த ஒரு தேவ மனிதன், நிருபங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன், சபையை குறித்த வெளிப்பாடு, இன்னும் அவர் ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் இருக்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சபைக்கு ஆண்டவர், நான் அடிக்கடி சொல்வேன், 2 வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். மற்றொன்று, எல்லாரையும் சீடராக்க வேண்டும். சபை கடந்த காலங்களிலே செய்தது என்ன? சீஷராக்குகிற பணியிலே முதலிடம் கொடுத்தோம், சுவிசேஷத்தை மறந்தோம். இன்றைக்கு மீண்டும் கர்த்தர் நம்முடைய இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் தருவாராக. சுவிசேஷ பாரம் பெற்ற தேவ மனிதர்கள் எழும்புவார்களாக. யாராயிருக்கட்டும், அவர்கள் தீர்க்க தரிசன அழைப்பை பெற்றவர்களா இருக்கட்டும், அல்லது அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், அல்லது போதகர்களா இருக்கட்டும், மேய்ப்பரா இருக்கட்டும், ஆனால் எல்லார் மேலும் விழுந்த கடமை, எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு பெரிய பாரம், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். Thank you. என் தேச எல்லை எங்கோ, எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச ஆராதனை ஆராதனை. Thank you. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளை. ஆகையினால் தான் மார்க் எழுதின சுவிசேஷம்
16-15 வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு நாளும் இயேசு ராஜாவுக்கு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, என் இயேசு சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்னையா சுவிசேஷம்? என் இயேசுவை பற்றினது. என் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர் இந்த பூமியில் வந்து செய்தது என்ன? மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் செய்த காரியம் என்ன? இனி அவர் செய்ய போகிற காரியம் என்ன? இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சொல்லுங்கள். அல்லேலூயா. என் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவரும் சுவிசேஷம் சொன்னாராம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் வந்தது. அதனால தான் லூக்கா எழுதின நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் பிரதானமாய் செய்தாரா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த பாரம் நம்மை நிரப்பட்டும். இந்த சுவிசேஷத்தில் தான் விடுதலை இருக்கிறது. இந்த தேவனுடைய நற்செய்தியில் தான் இருளை அகற்றக்கூடிய வெளிச்சம் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தில் தான் ஜனங்களுடைய அறியாமையை அகற்றக்கூடிய ஜீவன் இருக்கிறது. இது எல்லா ஜனங்களுக்கும் செல்ல வேண்டும். இதை அறியாததினால் தான் பிசாசானவனால் ஜனங்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். சபையே, ஊழியர்களே, உனக்குள்ளே ஒரு பெரிய வைராக்கியம் உண்டாகட்டும். என் கையிலே கொடுத்திருக்கிற சுவிசேஷம் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளது. அது சமுதாயத்தை மாற்ற வல்லமை உள்ளது. அது தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது. அந்த சுவிசேஷத்தை குறித்த ஒரு பெரிய தாகம், பெரிய ஏக்கம் நமக்குள்ள உண்டாகட்டும். எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும். இந்த சுவிசேஷம் இல்லாததினால்தான், இதை அறியாததினால்தான் ஜனங்கள் இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, அறிந்து கொண்ட நாம் அதை சொல்லவில்லை. சுவிசேஷ பாரம் இல்லை.
இன்னும் எனக்கு கர்த்தர் என்ன செய்வார், இன்னும் என்னுடைய காரியத்தை கர்த்தர் எப்படி மாற்றுவார், நான் எனது என்றே நம்முடைய வாழ்நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, இந்த தலைமுறைக்கு கர்த்தரை காண்பிக்கிற ஒரு சுவிசேஷகனாக, வல்லமை நிறைந்த தேவ மனிதனாக கர்த்தர் உன்னை எழுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சபையே, சபையே, சுவிசேஷத்தை சொல்வதற்கு, சுவிசேஷத்தை முழங்குவதற்கு உன்னை அர்ப்பணித்து பார். அதிசயங்களை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, hallelujah, Jesus, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரப்பா, நன்றியப்பா, hallelujah, amen, hallelujah, hallelujah. ஆதி திருச்சபையின் அந்த ஏக்கத்தை, வாஞ்சையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். பெரிய மிகுந்த துன்பம் அக்காலத்தில் எருசலேமில் உள்ள திருச்சபைக்கு பெரிய நெருக்கம் உண்டாயிற்று. அந்த நெருக்கத்தினால் என்ன, அப்போஸ்தலர்களை தவிர சபையார் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்களா? இதற்கிடையிலே நடக்கிற காரியம் என்ன? 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சவுல் என்கிற மனிதன், அவன் ஒரு பக்கம் சபையை கெடுத்துக் கொண்டு பாழாக்கி, சபை கூடவே கூடாதென்று அதை பாழாக்கி கொண்டிருக்கிறார். ஸ்திரீகளையும் புருஷர்களையும் இழுத்துக்கொண்டு சிறையிலே போடுவிக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குடும்பங்களில் எத்தனை கதறல்கள், வேதனைகள், எத்தனை பாரங்கள் அவர்கள் மீது இருந்திருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் குடும்பங்களை எல்லாம் விட்டு, சொந்த இடங்களை விட்டு எங்கெங்கேயோ சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம இருந்திருந்தால் அதையே நினைத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த தேவ மக்கள், ஆதி திருச்சபையார் செய்ததெல்லாம், எங்கு சிதறப்பட்டு போனார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை மாத்திரமே பிரசங்கித்தார்கள். சுவிசேஷத்தை மாத்திரமே உயர்த்தி காண்பித்தார்கள். இன்னைக்கு சின்ன இந்த ஊரடங்குனால சில பாதிப்புகள் வந்திருக்கலாம், அல்லது பெரிய பாதிப்புன்னே வச்சுக்கிடுவோமே. உடனே கர்த்தர் வேண்டாம், கர்த்தரை தேடி என்ன பார்த்தேன் அப்படின்னு பின்வாங்கி போகிற விசுவாசிகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு பாருங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், சிதறடிக்கப்பட்ட நிலை வந்த போதிலும் அவர்கள் செய்த காரியம் எல்லாம் சுவிசேஷ வசனத்தை, கர்த்தருடைய மீட்பை, கர்த்தருடைய ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தினார்கள். அதே அக்கினி மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் இறங்குவதாக, இந்திய தேசத்தில் இறங்குவதாக, உலகம் எங்கிலும் சுவிசேஷத்திற்கான ஒரு எழுப்புதலின் அக்கினி உண்டாவதாக. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் 6-8 ஸ்விங்
என் கண்கள் காண வேண்டும் தேவா, கதறுகிறேன் என் தேசத்தின் மேல். தேங்க்யூ. ஆமென். ஆமென். தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. ஆமென். இயேசுவின் நாமம் ஜீசஸ். ஆமென். முழங்கணுமே. தேங்க்யூ தேவா, கதறுகிறே. வாஞ்சையோடு பாடுங்க. தேங்க்யூ. ஹல்லேலூயா ஜீசஸ். மனமிரங்கும் எழுப்புதல் இந்தியாவில் கண்கள். அவங்களுக்கு எத்தனை மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் அதெல்லாம் பெருசா தெரியல. அவங்களுக்கு தேவை சுவிசேஷம் செல்ல வேண்டும், சுவிசேஷம் செல்ல வேண்டும், சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் செல்ல வேண்டும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த பாரம் வருவதாக. வாலிப தம்பி, யாரையும் தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம நோக்கம் எல்லாம் இன்னைக்கு சிதறடிக்கப்பட்டு போயிட்டு, எதுல இல்லாம வாஞ்சை போயிட்டு, பெரிய மேடையில நின்று அப்படி இப்படி பண்ணினாதான் ஊழியம் நினைக்கிறோம். அல்ல அல்ல. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்துவாயானால், ஒவ்வொரு ஜனங்களையும் சந்திப்பாயானால், அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஊழியம். பெயர் புகழ்னால ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. நீ போய் நிற்கும் போது 10,000 பேர் வர்றதுனால பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீ தொடுவாய் என்றால், கர்த்தருக்குள் நடத்துவாய் என்றால், அதுதான் பாக்கியமானது, அதுதான் பாக்கியமானது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, அழிவுக்கு என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். எத்தனையோ ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். குடியினால், வியாதியினால், கொலையினால் சிறு பிள்ளைகள் கெடுக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அந்தகார இருள். இந்த இருளை அகற்றுகிற ஒரே ஒரு வெளிச்சம் சுவிசேஷம் மாத்திரம்தான், தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். இதை பிரசங்கிக்க கர்த்தர் சபையே உன்னை தட்டி எழுப்புகிறார். எதிர்ப்புகளை பார்த்து சோர்ந்து போகாதே. ரத்தம் சிந்தப்படலாம், தளர்ந்து போகாதே. இரத்த சாட்சிகளின் சந்ததிதான் நீயும் நானும் என்பதை மறந்து போகாதே. என் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலின் வாஞ்சையை பாருங்கள். ரோமனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14 முதல் 16 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம் வேகமாக. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். தன்னையே கடனாளியாய் மாற்றிக் கொள்கிறார். என்ன பவுல், என்ன நீர் அவர்கிட்ட என்ன எல்லார்ட்ட இருந்து கோடி கோடியா பணம் வாங்கிட்டீரா? அல்ல, எல்லாருக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். சுவிசேஷத்தை முன்னிட்டு நான் வெட்கப்படேன். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா? தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள். தேங்க்யூ ஜீசஸ். எங்க கண்கள் பார்க்கட்டும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் பார்க்க விரும்பினாங்க. தேவா, கதறுகிறேன் மனம் இறங்கும் தேவா, மனமிறங்கும் கோடி மக்கள்
சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேங்க்யூ ஜீசஸ். சுகம் பெறணும் தெரு தெருவா இயேசுவின் நாமம். எழுப்புதல் என் தமிழ்நாட்டில் என் கண்கள். எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டுமே. எல்லாருக்கும் கடனாளியா இருக்கிறேன். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒன்னும் தெரியல, எப்படி சொல்லணும் ஒண்ணுமே தெரியல. சமாரியா அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையை பாருங்கள். அவ போய் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல, ஒரே ஒரு வார்த்தை, நான் செய்த எல்லாவற்றையும் அவர் சொன்னார், அவ்வளவுதான். அந்த முழு கிராமமும் உலக ரட்சகராய் அவரை பார்த்தது, ஏற்றுக்கொண்டது. தேவ பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கை பவுலுடைய வாஞ்சையை பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்துல நான் உடன் பங்காளியா மாறிடணும். நான் பிரசங்கித்துட்டு இல்லையா, வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமா மாறிடணும். என்ன பார்க்கும்போது அவன் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளணும். உடன் பங்காளியாக விரும்புகிறேன். அதனால் தான் பவுல் சொன்னா, எனக்கு சம்பவித்த எல்லாமே நான் எப்படிப்பட்ட பரிசுத்தவான் காண்பிக்கிறதுக்கு ஏதுவாயிட்டு என்று சொல்லவில்லை. எனக்கு சம்பவித்தவைகள் அடிகள், உதைகள், நிந்தனைகள், அவமானங்கள், வெற்றிகள், தோல்விகள், எல்லா காரியம் எனக்கு சம்பவித்தவைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய நான் மனதாயிருக்கிறேன். எனக்கு வந்த கட்டுகளாகட்டும், உபத்திரவங்களாகட்டும், இது எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை பிரபலமாக்கிட்டு, என்ன பிரபலமாக்கிட்டு, கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேங்க்யூ ஜீசஸ். சுகம் பெறணும் தேவா, கதறுகிறே, மனமிரங்கும் தேவா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சுவிசேஷத்திற்காக பவுல் தன் வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்திருந்தார் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20, 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கவனிங்க, பவுலே, ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஊழியத்துக்கு போற, உனக்கு எல்லாம் அப்படியே வரவேற்பு பயங்கரமா இருக்கும். உன்னை அப்படியே பெரிய இதெல்லாம் பண்ணி வரவேற்பாங்க. அப்படி என்று பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு என்ன செய்யவில்லை, சொல்லவில்லையா? நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு கட்டுகள் இருக்கிறது பவுல். நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு உபத்திரவம் இருக்கு. நம்மளா இருந்தா இதயம் கலங்கிரும், ஆண்டவரே போற எல்லா இடத்துலயும் இப்படியா அப்படின்னு. ஆனா அந்த தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணே. ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி விட வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. என் உயிர் போனாலும் பரவாயில்லை. ஆகையினால தான் அந்த மனிதனை தேவன் பூச்சக்கரத்திலே சுவிசேஷத்திற்காக ஒரு கொள்ளை நோயை போல
உபயோகப்படுத்தினார். அவன் போற இடத்திலே எல்லாம் இயேசுவின் நாமம் பலத்த விதத்தில் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன? ஜீவனையும் பாராமல், எதையும் நேசிக்காமல், இயேசுவுக்காக, இயேசு ராஜாவுக்காக சுவிசேஷம் வாஞ்சையெல்லாம் எப்படியாகிலும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும், எப்படியாகிலும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவருக்காக. இதுதான் அவனுடைய ஏக்கம், அவனுடைய தாகம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த சுமை, சுவிசேஷ சுமை சுகமான சுமை. இந்த சுமையிலே பாரமில்லை. இந்த சுமை பாக்கியமானது. ஆகையினால் தான் பாடினார்கள் பழைய பக்தர்கள், அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன். ஏயா பவுலுக்குள்ள அந்த சுவிசேஷத்தை குறித்த இத்தனை ஒரு ஆர்வம், இத்தனை ஒரு தாகம்? எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லிடணும், எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போயிடணும்ங்கிறது ஏன் பவுலுக்குள்ள அத்தனை பெரிய தாகம்? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும், அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும், அவருடைய வல்லமை பொருந்தின மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவாகிய பெரிய தண்டனையை அடைகிற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கிறார் பவுல். அந்த கூட்டம் யார்? 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும். அவர்களுக்கு ஒரு நீதியுள்ள ஆக்கினை மாத்திரமல்ல, நித்திய அழிவாகிய தண்டனை சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத மக்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறதை தேவ மனிதனாகிய பவுல் பார்த்தபோது அவனால் இளைப்பாற முடியவில்லை. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு அதே வைராக்கியத்தை, அதே பாரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தேவ பிள்ளையே உனக்குள்ளே அளவில்லாமல் தருவாராக. Thank you, Jesus. அவர் சீக்கிரம் வருகிறார், அவர் நியாயாதிபதியாய் வருகிறார். இந்த உணர்வு உனக்குள்ளே இருக்குமானால் நீ ஆயத்தப்படுவதோடு மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த ஒரு பெரிய ஏக்க பெருமூச்சு உனக்குள்ளே உண்டாகும். ஆனால் இன்றைக்கு நிர்விசாரமாய் வாழ்ந்து விடுகிறோம். ஆகையினால் தான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாய் என் ஆண்டவர் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னும் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. சீயோனிலே நிர்விசாரம். அது என்ன காரியத்தை எல்லாம் செய்கிறது என்பதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள், தெரியும். கிண்ணறம் வாசிக்கிறார்கள், தாவீதை போல பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், என்னென்ன காரியம் எல்லாமோ செய்கிறார்கள், புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், தங்கள் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஆனாலும் ஆபத்தில் இருக்கிற ஒரு யோசேப்பை குறித்து அன்றைக்கு அவனுடைய சகோதரர்கள் கவலையற்றிருந்தது போலவே சபை இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என்
தேங்க்யூ. நாமம் தேங்க்யூ அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த நிர்விசாரங்களை கர்த்தர் மாற்றுவாராக. நேரம் நெருங்கிவிட்டது, முடிக்கிற நேரம். சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். சபையே, ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். என் அருமை வாலிப தம்பி, உன்னுடைய வாலிப காலம் எதற்காக செலவிடப்படுகிறது? இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்லிவிடு. இன்றைக்கு எல்லாருக்கும் ஆசை, அப்படி பாட வேண்டும், இப்படி பாட வேண்டும், நல்லதுதான். கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் இந்த ஜீவ அப்பத்தை மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கொடுப்பதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார், எதிர்பார்க்கிறார். வாழ்க்கை ஒப்புக்கொடு. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. அப்பொழுது முடிவு வரும், ராஜா வருவார். சுவிசேஷத்தை மாத்திராதீங்க. பவுல் வேதனையோடு சொல்றார், வேற சுவிசேஷம் இல்லையே, எல்லாம் இன்னைக்கு இம்மைக்கேற்ற காரியத்தை இதெல்லாம் இப்ப நான் விவரித்து பேச நேரம் இல்லை. சுவிசேஷம் கலந்து கலப்புள்ளதாய் மாறி இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. சுத்தமான வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்ற பிரகாரமாகவே கொடுக்கிற ஊழியர்களாய், திருச்சபை பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன், ஜெபிப்பேன். கோடி கோடி மக்கள் வாழ்கிற இந்த இந்திய தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பேன் என்ற ஒரு அர்ப்பணம் உண்டாகட்டும். நமக்கு அழுகிற தன்மை, நமக்காகவே அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தேசத்திற்காக, அறியாத ஜனங்களுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, சுவிசேஷத்தை குறித்த ஒரு பாரம் ஊழியர்களுக்குள்ளும், விசுவாசிகளுக்குள்ளும், வாலிபர்களுக்குள்ளும், சிறியவர்களுக்குள்ளும் உண்டாகட்டும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே என்ற வார்த்தையின்படி ஆதி நிலைக்கு சபை திரும்புவதற்கு ஏதுவா இந்த நாட்களை நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. அருமையான பாஸ்டர் ரீகன் தனசேகர் அவர்களுக்காக, அவர்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. துணையாளர் எப்பொழுதும் இவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராக. ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் இந்த நல்ல நேரலையிலும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து கர்த்தரோடு இணைந்து கர்த்தருடைய பாரத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசேஷமாய் அருமையான பாஸ்டர் ரீகன் கோமஸ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறேன். நிச்சயமாய் அவர் பேசின வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே ஒரு மாபெரும் தாக்கத்தை, மாற்றத்தை உண்டாக்கியது. உங்களுக்கும் நிச்சயம் உண்டாக்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, விசேஷமாய் நாளை தினத்திலும் சரியாய் மாலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நாளைக்கு ஒரு தேவ மனிதர் உங்களோடு இணைந்து இருக்க போகிறார். எங்களுடைய துணையாளரே பிரேயர் ஹவுஸ் என்கிற இந்த Facebook பேஜை நீங்கள் லைக் செய்யுங்க, மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க.
நிச்சயமாய் வரப்போகிற நாட்களிலே மிகப்பெரிய ஒரு பாரத்தை உங்கள் நடுவில், உங்கள் சபை நடுவில், உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் சுவிசேஷத்தை தேசத்திலே பிரஸ்தாபமாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் உண்டாக்க போகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள், மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை நாளை தினத்துல நாங்கள் சந்திக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் வரப்போகிற நாட்களிலே தேவ மனிதர்கள் அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை பாரத்தோடு ஜெபித்து ஆயத்தம் செய்து அவர்கள் நம்மத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். தொடர்ந்து எங்கள் நேரலையில இணைந்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்.